இந்த டிஷ் பண்ணாக்க அடுப்பில் குக்கர் வச்சு அது 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச தட்டாம்பயிறு, இது வந்து ரொம்ப சத்தானது. ஸோ இந்த மாதிரி ஊற வச்சு செஞ்சிங்கன்னா வேகமாக குக் ஆயிரும், கேஸ் வந்து கொஞ்சம் மிச்சமாகும். 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு ஹையில் வச்சுருங்க. சவுண்ட் வந்து சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்ட் பாயில்டாக வெந்துடும். இது கூட குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் சுண்டல் மாதிரி. இது கூட ஒரு முருங்கைக்காய், ஒரு கத்திரிக்காய், ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு 2 கரண்டி போல் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு தாளிப்பு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு எல்லாம் தாளித்து இதோடு சேர்த்துக்கோங்க. இது கூட 3 பொடி தான். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு பொடி, 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடிடுங்க. சவுண்ட் வச்சுருங்க. கொஞ்சம் உப்பு வேணால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா தட்டாம்பயிறு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக தயாரிடும். வியாழக்கிழமை இந்த மாதிரி வச்சு கொடுத்துப்பாங்க, குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்குவம் உங்கள் வீட்டையும் கவனம் கட்டும். வாழ்க வளமுடன்.